இங்க பாரு, தலைக்கு மேல கடனை வச்சுக்கிட்டு நிச்சயார்த்தம் என்ன வேண்டி கிடக்குது? சார் அது ஏற்கனவே முடிவு பண்ணது. தள்ளி போட்டா மானமே போயிடும் சார். இத பாரு, நான் உள்ள வந்தா அதை விட ரொம்ப போயிடும். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம். நான் நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். இத பாரு, நாளைக்கு உனக்கு ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு நீ வரலைன்னா நேரம் சம்பந்தி வீட்டுக்கு போயிருவேன். கடன்காரனுக்கு உன் பொண்ணை கொடுத்து அவன் வாழ்க்கையை அழிக்கிறேன் நான் கேட்டுருவேன். ஐயோ வேண்டாம் சார், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. நான் காலையில் அங்கே இருப்பேன் சார், நீங்க கிளம்புங்க. இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும். ஜாக்கிரதை. ஸ்ரீ, ஏ ஸ்ரீ, யார் அது? அது என் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ரோட்லயே நிக்க வச்சு பேசி அமிச்சிட்ட, உள்ள கூப்பிட வேண்டியது தானே? அது ஒண்ணு இல்ல, என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். அது ஏதோ திடீர்னு அவசர வேலையா, அதான் வந்து உட்கார கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? சேச்சா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒண்ணு இல்லை. இவ்வளவு தூரம் வந்தவரு உள்ள வந்து எட்டி பார்த்துட்டாவது போயிருக்கலாமே. அப்படி என்ன அவசர வேலையோ? அவரு எப்பவுமே இப்படி தாண்டா. அவரு ரொம்ப பிஸி, சுத்திக்கிட்டே இருப்பாரு. அது சரி, அவரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருந்த, நான் ஏதோ பிரச்சனையோ நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. கிளம்புறேன்னாரு, போயிட்டு வாங்கன்னு கும்பிட்டேன், அவ்வளவுதான். அதை போய் தப்பா நினைச்சிட்டியடா? ஏதோ நம்ம கிட்ட பெருசா மறைக்கிறான். காஃபி கொண்டு வர சொல்றேன், சாப்பிட்றீங்களா? டைம் ஆயிடுத்து. பொண்ணு அழிச்சுன்னு வந்தா பத்திரிக்கை படிச்சிடலாம். ஐயரே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் தான் பொண்ணு அழைச்சிட்டு வரணும். ராஜம்மா, அந்த சம்பிரதாயம் எல்லாம் நாம பார்க்க வேணாம். இது என்ன நமக்கு அந்நிய வீடா? எல்லாம் ஒரே குடும்பம் தானே. வா.
மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. ஜீவா, மாயா இங்க வாமா. இன்னும் உனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கா? அவ இனிமே உன் ஞாபகத்துல மட்டும்தான்டா இருப்பா. நீ கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே போறதில்ல. மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துலையும் பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துலையும் மாலையை போட்டு விடுங்க. போடு. மாலைய போட வச்சிட்டேன் பாத்தியா? இது உனக்கு பூங்கொடி போட்ட பிச்சடி. பத்திரிகையை படிச்சிடலாமா? ஆ, படிச்சிடலாம். ஐயோ, சீக்கிரம் படிங்க. ராஜம்மா படிப்பாரு, நீ எதுக்கு இப்படி அவசரப்படுற? நீங்க படிங்க சாமி. நிகழும் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி ஆங்கில வருடம் 2019 பிப்ரவரி 28ஆம் தேதி இன்று சென்னை வலசரவாக்கம் திருப்பதி நகர் மணிவாசகம் தெரு எண் 305 வசிக்கும் திருவாளர் ஸ்ரீராம் திருமதி மாயாவதி அவர்களின் கனிஷ்ட புத்திரன் செல்வன் ஜீவாவிற்கும் சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் 6வது தெரு எண் 8 வசிக்கும் திருவாளர் ரவிசங்கர் சீதாலட்சுமி தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரி தீபிகாவிற்கும் திருமணம் செய்ய மணமகன் இல்லத்தில் நிச்சயித்து திருமணத்தை வரும் ஸ்ரீ விளம்பி வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி ஆங்கில வருடம் மே 3ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. சுபம். இங்க தீபிகாங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்னையே சார் விசாரிக்கணும்? நீங்க அக்யூஸ்ட்ங்கிறதுக்கு எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு.
என்ன சொல்றீங்க? என் பொண்ணு அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். இவங்க ஒரு பொண்ணை அடியாளுங்களை வச்சு கடத்தி வச்சிருக்காங்க. யாரு? பூங்கொடியவா? ஆமா, பூங்கொடின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு யார் சார் சொன்னாங்க? இவர் சொன்னாரா? ஏன் ஜீவா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லனா நீ சொல்லிடு. அதை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போனவள நான் தான் கடத்தினேன்னு சொல்றது எந்த விதத்திலயுமே நியாயமே இல்ல. தீபிகா, அவன் எப்பமா அப்படி சொன்னான்? அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நேத்து ராத்திரில இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. நடு ராத்திரியில என் கார் மெக்கானிக்க புடிச்சு வச்சுக்கிட்டு பூங்கொடியை கொடு, நான் இவனை விட்டுறேன்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் அப்பவே அவன் கிட்ட சொல்லிட்டேன், பூங்கொடி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. இப்ப என் மேல இவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கான். ஜீவா, என்னடா இதெல்லாம்? அப்பா, அது நடந்தது உண்மைதான். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்கல. நீ கொடுக்கலனா அப்புறம் வேற யார் கொடுத்திருப்பாங்க? எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட்லாம் யாரும் கொடுக்கல, கடத்தினவங்க மாட்டிக்கிட்டாங்க. கடத்தினவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க? கடத்தினவங்க தான் தீபிகா சொல்லி தான் செஞ்சோன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவ தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காளே, இவங்க கடத்திட்டேன்னு சொல்றாங்க. ஒன்றும் புரியலையே. சார் ரவி, நான் சொல்றேன். என்ன சார் இது? ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துல இப்படிதான் வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? கலாட்டெல்லாம் பண்ண வரலைங்க, குற்றவாளி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கிரானி, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. நான் தான் கடத்த சொன்னேன்னு சொல்றாரு, கடத்திருக்கிறவனை புடிச்சிட்டேன்னு சொல்றாரு. யார் அந்த கடத்தல்காரன்னு இவரை காட்ட சொல்லுங்க. இத பாருமா, நான் உங்ககிட்ட விளையாட வந்திருக்கேன்னு நினைக்காத. நீ பண்ணது பெரிய கிரைம். ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. யோ கான்ஸ்டபிள் சார், அவங்கள போய் கூட்டிட்டு வாயா. ஓகே சார். நேத்து ராத்திரி ரவுண்ட்ஸ் போனப்ப இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா, எங்கடா இந்த பக்கம் தானடா வந்தா? ஏய், யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையோட ஓரத்தையா? இல்லை சார், மாட்டை கட்டி வச்சிருந்தோம், அதை அத்துக்கிட்டே ஓடிடுச்சு சார். அதைத்தான் தேடி வந்தோம். மாடு? ஆமா சார், எங்க போச்சுன்னே தெரியல சார். நாங்களும் அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கோம், கண்ணிலே படமாடுது சார். அப்படியா? சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்தே தேடுவோம். சார், உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம்? அது இங்க எங்கேயாவது தான் சார் போயிருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் சார். டேய் வாடா போய் தேடலாம். ஏய் நில்றா, நீங்க மாட்டை தேடி வந்தவங்களா? ஆமா சார், மாட்டை தான் தேடி வந்தோம். ஏண்டா, கையில உருட்டு கட்டை, கத்தி, இதெல்லாம் மாடு பிடிக்கிற ஆயுதமாடா? சார், இவங்கிட்ட அப்பவே சொன்னேன் சார், கத்திலாம் இதுக்கு கட்டையே போதும்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறேன் சார். கத்தியை வச்சிருக்கிறத பார்த்து சார் தப்பா நினைக்கிறாருல? ஏய், என்ன விளையாடுறீங்களா? தொலைச்சிருவேன் ராஸ்கல். 2 பேரும் பித்தலாட்டம் பண்றீங்களா? ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சார், நாங்க எதுவும் பண்ணல சார். ஏய், என்னடா நடு ரோட்ல நிக்கிறீங்க? நான் உங்க அப்பா விட்டு ரோடா இது? டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு என்னடானா?
சார் இவன் யாருன்னே தெரியாது சார். என்னதே அவ தப்புஸ்டாடா? சார் இவன் ஏதோ உளறான் சார். உங்களை நம்பி பொறுப்பை கொடுத்தேன் பாடுறா. டேய் எல்லாம் நான் கூட்டு கலவானீங்களா? மாடு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க, அவன் பொண்ணு எங்கன்னு கேக்குறான். காப்பாத்த வந்திருக்கேன்னு நினைச்சோம், இப்படி காட்டி கொடுக்குறேடா. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. ஏய் வண்டி நிறுத்து வா. ஏய் ஏறா வண்டி. விடுங்க சார். சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? சார் பூங்கொடி எங்க சார்? அவங்கள பத்தி எந்த தகவலும் தெரியல. தப்பிச்சிட்டாங்கன்னு இவனுங்க சொல்றானுங்க. ஆனா அவங்கள கடத்தி வச்சிருந்த இடத்துக்கு போய் நாங்க பார்த்தோம், அவங்க அங்க இல்ல. அவளை என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது கேட்டிங்களா சார்? ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் ஏண்டா நானடா உன்னை கடத்த சொன்னேன்? நீ என் கார் மெக்கானிக் எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியலையே. டேய் இவங்கள உனக்கு தெரியுமா தெரியாதாடா? சார் அவங்களுக்கு என்னை நல்லா தெரியும் சார். எனக்கும் அவங்கள நல்லா தெரியும் சார். சார் நான் தான் சொல்றேனே, இவன் எனக்கு ஒரு கார் மெக்கானிக்கா தான் தெரியும். ஆனா இவன் ஏன் இப்படி பொய் சொல்றான்னு தான் எனக்கு தெரியல. இது பாருடா, நல்லா யோசிச்சு சொல்லு. சொன்னவங்க யாராவது இங்க இருக்காங்களா நல்லா பார்த்து சொல்லு. பணத்துக்காக இப்படி பண்ணாதீங்கடா. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என் மேல அபாண்டமா பழி போடாதீங்கடா. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த பாருமா, இதுக்கு மேல இங்க வச்சு விசாரிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க ஸ்டேஷன் போகலாம். ஐயோ கிரானி, கிரானி நான் போக மாட்டேன். கிரானி நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன் கிரானி, நான் போக மாட்டேன். போக மாட்டேன் கிரானி. இந்த பாருமா, ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம வந்துருங்க, இல்லனா உங்களுக்கு தான் சிக்கலாயிரும். என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? நம்ம பொண்ணை காப்பாத்துங்க சார் நிச்சயதார்த்த பாதையில நிக்குது சார். என்ன ராஜமா, அவளையே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நிச்சயதார்த்தம் முக்கியமா போச்சா? இந்த பாருங்கம்மா, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் அந்த பொண்ணை தேட முடியும். சார் நான் இதை பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. வாங்க. வாங்கம்மா.